ஹாய் நண்பர்களே, வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. பின்னோக்கி நகரத் தொடங்கிய புதன் பகவான் இந்த ராசிகளுக்கு வேலையில கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட போகுது. தொழில்ல பலத்த அடிவிழ போகுது. அதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். என்னடா நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லிட்டே இருந்தாங்க, திடீர்னு இப்போ இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கும். அது ரெண்டையுமே தானே நம்ம தெரிஞ்சுக்கணும். வரக்கூடிய பிப்ரவரி 26, 2026 முதல் கும்ப ராசியில புதன் வக்ர பயிற்சி அடைகிறாரு. புதனோட இந்த நிலை ஏப்ரல் 21 வரைக்கும் நீடிக்கும். இந்த காலகட்டத்துல இந்த 3 ராசிகளுக்கு கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கலாம் நேரிடும். அந்த ராசிகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜோதிடத்துல புதன் கிரகம் ஒரு இளவரசன் அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரகம் புத்திசாலித்தனம், அப்புறம் பேச்சு, வணிகம் ஆகியவற்றின் காரராக இருக்கிறதுனால தற்போது புதன் கும்பராசியில இருக்காரு. பிப்ரவரி 26 அன்னைக்கு புதன் வக்ர பயிற்சி அடைவாரு. புதனோட இந்த நிலை ஏப்ரல் 21 வரை, அதாவது முழுமையா 24 நாட்கள் நீடிக்கும். புதனோட வக்ர பயிற்சியால அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும். குறிப்பா 3 ராசிக்காரர்கள் இதோட மோசமான விளைவுகளை சந்திக்க போறீங்க. அந்த 3 ராசிகள் என்ன அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். அதுல முதலாவதா இருக்கிறது மேஷ ராசி தான். மேச ராசிக்காரர்களுக்கு புதன் ராசி மாறுறதுனால இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்க போறீங்க. தொழில்ல பெருசா ஒரு பண இழப்பு ஏற்பட போது, எங்கேயாச்சும் நீங்க முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா நஷ்டம் ஏற்படும். தேவையற்ற சர்ச்சைகள்ல உங்களோட பேர் வரலாம். ஆனா நீதிமன்றம் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய வேலைகளை தொடங்குறதுக்கு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுருங்க. அது சுத்தமா கைவிட்டுறது ரொம்பவுமே நல்லது. இது பொது பலன்கள் அடிப்படையில தான். உங்களோட கிரகங்களோட சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பரிசோதிச்சுக்கோங்க. இரண்டாவதா கடக ராசிக்காரர்கள் தான். இந்த ராசிக்காரர்கள் பெரிய சர்ச்சையில சிக்கியிருக்கலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல தோல்வியை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்துல நீங்க உங்களோட பேச்சை ரொம்பவுமே கட்டுப்படுத்தணும். தேவையில்லாத விஷயங்களை பேசவே பேசாதீங்க. பொது இடங்கள்ல பொதுவான கருத்துக்களை தயவு செஞ்சு பேசாதீங்க. அது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா நிலைமை ரொம்பவுமே மோசமாயிடும். காதல் உறவுகள்ல பிரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட உறவினர்களோட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாமியார் வீட்டுல இருந்து கெட்ட செய்திகள் கூட வரலாம். உங்களை அன்புக்குரியவர் உங்களை விட்டு பிரியும் சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகும் காலம் இந்த குறிப்பிட்ட காலங்கள். இந்த ராசிக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததா கும்பராசி சொல்றாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புதனோட வக்ர பயிற்சி காலத்துல முதலீடு செய்யறது முற்றிலுமா தவிர்த்துருங்க. வேலைகள்ல உங்களோட அதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதை தட்டாம செய்யுங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல தொந்தரவும் செய்வாங்க. கொஞ்சம் பதவியில இருந்து உங்களை மாற்றி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காலகட்டங்கள்ல நீங்க எந்த விதமான இதுலையுமே ஈடுபடாதீங்க. தொழிலோட நிலையும் கொஞ்சம் சிறப்பா இருக்காது. குடும்பத்துல ஒரு விஷயத்த வச்சு அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் உறவுகள் கூட முறியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 1 மாச கால அளவுல ரொம்பவுமே கண்ட்ரோலா இருந்துக்கோங்க. பெற்றோர்களோட உடல்நிலை குறித்த கவலைகளும் இருக்கும். பிள்ளைகளோட நடத்தை உங்கள்கிட்ட கொஞ்சம் மோசமாகவும் இருக்கலாம். ஆக மொத்தத்துல இந்த புதனோட பின்னோக்கி நகர்றது இந்த 3 ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பலத்த பலன்களை ஏற்படுத்தும்.